ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் விஜய் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீதமான தோசையை வச்சு நம்ம உப்புமா பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தோசையை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த தோசைக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க வெங்காயத்தை. அதே மாதிரி தக்காளி நறுக்கிக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, பச்சை மிளகா இருந்ததுன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எனக்கு பச்சை மிளகா சேராது, அதனால் நான் போடல. இங்கே பாருங்கள். சரி வாங்க, நாங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. வானல் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கு பிறகு கடுகை போட்டுக்கோங்க. கடுகு பொரியுது. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயத்தை கூடயே அப்படியே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டாச்சு. நல்லா வெங்காயத்து கூட சேர்ந்து வதக்கி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தூள் உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள். இதை நாங்களே அரைச்சோம். பாருங்கள், இந்த மிளகாத்தூளை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். போதும். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தோசையை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசையை போட்டுக்கலாம். ஓகே, நம்ம தோசையை போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அதில் போய் இது ஆகிற மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், தோசை உப்புமா ரெடி. நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.